எல்லாம் புகழும் இறைவனுக்கே. எஸ்பி பட்டினம் மக்களுடன் கரங்கோர்த்து பசியாற்றும் திட்டம்னு சொல்லி வார வாரம் மருத்துவமனை, அனாதை இல்லம் அந்த மாதிரி இடத்துல போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். எஸ்பி பட்டினம் மக்களுடன் கரம் கோர்த்து பசியாற்றும் திட்டம் இந்த பேரு. இப்போ பசியாற்றும் திட்டம் இந்த பேரை மாற்றணும். ஏன்னா மதிப்புக்குரிய ஃபாத்திமா சபரிமாலா அவங்க இந்த பேர் நடத்திட்டு இருக்காங்க. அதை நம்ம மாற்றணும். அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி எங்களோட வாலண்டியர்ஸ் குரூப்பில் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டோம். என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதோட ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சாங்க. இப்போது எங்களுக்கு கடைசியாக சமயமாக என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, உணவு வழங்கும் கரங்கள் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம் இவரோட கிருபையில். உணவு வழங்கும் கரங்கள் இன்னுமே வழக்கமாக வார வாரம் உணவு வழங்கும் கரங்கள் தான் நாங்கள் இந்த பேர் தான் வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த உணவு வழங்கும் கரங்கள் பேரில் தான் நான் யூடியூபே நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த உணவு வழங்கும் கரங்கள்லாம் என்ன? எஸ்பி பட்டினம் மக்களும் கரம் கோர்த்து அனைத்து மக்கள் சமுதாயமும் சேர்ந்து வார வாரம் முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்பத்திரியில் அட்டண்டர்களுக்கு மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்குலாம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரோம் உணவு வழங்கும் கரங்கள் மூலமாக. இந்த வாரம் ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜில் போயிட்டு சிறப்பான முறையில் எங்கள் ஆட்கள் வாலண்டியர்ஸ்லாம் போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த காட்சியை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இறைவனோட கிருபையில் இந்த வாரம் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் சாப்பாடு கொடுத்தோம். நோம்புனால எங்களுக்கு ரொம்ப சுற்றி அலைய முடியல லாங்கெல்லாம். அதனால் பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே போய் கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து எல்லோரும் நோன்பு வச்சுருந்தோம். அதனால் அந்த நேரத்தில் போயிட்டு ரொம்ப தூரமாக போய் கொடுக்க முடியாதுன்ட்டு பக்கத்துலேயே வச்சு கொடுத்தோம். எல்லாம் தண்ணி, ஊறுகாய், அவங்களுக்கு தேவையான பிளேட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆட்டோவிலேருந்து இப்போ தான் நாங்கள் கீழே இறக்குறோம் சாப்பாடை. எல்லாம் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து அதை இறக்குனாலும் சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டோம் இறைவனோட கிருபையில். மேலே எங்கள் ஆளுங்க ஒரு பக்கம் போய் டோக்கன் கொடுக்க போயிருக்காங்க. 2 பேர் லேடிஸுங்க வாலண்டியர்ஸ் போய் மேலே போய் இருக்கிற ஆளுங்க அட்டெண்டருக்கெலாம் போய் கூப்பிட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு டோக்கனை விநியோகம் பண்ண மேலே போயிட்டாங்க. மீதி ஆட்கள்லாம் கீழே சாப்பாடு வாங்க வராங்க. ஒருத்தராக கையேந்தி சாப்பாடு வாங்குறாங்க. ரொம்பவும் மனசுக்கே நிறைவாக இருக்குது எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்குறது. நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ இறைவன் கொடுக்க வைக்கிறான். இன்னொரு பக்கம் விஷயம் என்னென்னா, எஸ்பி பட்டத்துலேருந்து பாசானை கொடுக்கறது மூலமாக தான் இவ்வளோ பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியுது. பாசானனும் அவங்க கையிலேருந்து எடுத்து கொடுக்கல, அவங்களும் 4 பேர்கிட்ட வாங்கி தான் இந்த சாப்பாடை அவங்களும் விநியோகம் பண்ணுறாங்க. நல்லா அவங்களுக்கு பறக்கத்தை கொடுக்கணும், நல்லா மேலும் அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நிறைந்த செல்வத்தை கொடுக்கணும். எங்களுக்கு ஆசை என்னென்னா, இது தடப்படாமல் போகணும், இந்த சாப்பாடு வார வாரம் எப்படியாவது போய்கிட்டே இருக்கணும். அப்படி தான் எங்களோட ஹாஜது. இப்போ வரைக்கும் தற்போது வரை இந்த சாப்பாடு அழகான முறையில் வார வாரம் 15 கிலோ அனுப்பிட்டே தான் இருக்காங்க பாஷானை. அதை வச்சு நாங்களும் கொடுத்துட்டே தான் இருக்கோம். 2 பொருளில் இது எப்படி நிற்காமல் போகணும். ஒன்று, இந்த கருப்பு சட்டை போட்டு நிற்கிறவங்க வாலிண்டர் பேர் இனாயத்து. அவங்க தான் எடுத்து சாப்பாடு கொடுக்கறது கொள்வது. அந்த பக்கம் ஒரு வாலிண்டர் ரோஸ் கலர் சட்டை போட்டு பிளேட் கொடுக்குறது ஜாகிர். அவங்க தான் பிளேட் அடிப்பாங்க எப்போவுமே. அவங்க விரும்பி அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு அன்றைக்கி மட்டும் லீவு என்ன வேலை இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. லீவு போட்டு கூட அந்த இடத்துல நின்று செய்வாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த பக்கத்தில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு ஆக்கிஃப் முகமதுன்ட்டு. அவர் ஒரு வாலிண்டர். அவர் ஐடி ஒர்க் வந்தால் கூட இன்றைக்கி லீவு, அன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் லீவாக தான் இருக்கும். அந்த பக்கம் பச்சை சட்டை போட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தா ஆஷிக் அக்ராம். அவர் ஒரு வாலண்டியர். அவர் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கார். அவரும் அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு. எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் பர்மிஷன் போட்டு வேலை லீவ் எடுத்து அந்த மாதிரி தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இனாயத்தை அந்த கருப்பு டிஷர்ட் போட்டு கொடுக்குற வாலண்டியர் அவங்க கையில் பாக்கெட்டில் வைக்கிறது காசு கிடையாது, அது டோக்கனுங்க. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன அன்பு சொந்தங்களே, என் உறவுகளே, தொப்புள் குடி உறவுகளே, அனைவரும் இதை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? நான் என்ன வார வாரம் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்ல வரேன்னா, மதிப்புக்குரிய பாஷா அண்ணன் எஸ்பி பட்டினத்துலேருந்து அது வார வாரம் சாப்பாடுக்கு காசு கொடுத்து தான் இருக்காங்க. இது வரைக்கும் சிறப்பான முறையில் போய்கிட்டு தான் இருக்குது. எஸ்பி பட்டினம் வியாபாரிகளுக்கும் சரி, சொந்தங்களுக்கும் சரி, அனைத்து சமுதாய மக்களுக்கும் சரி ஒரு பணிவான வேண்டுகோள். எஸ்பி பட்டினம் மக்களாக இருந்தால் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் மீரான் நம்பர் போட்டிருப்பேன், வியாபாரி சங்கத்தி செயலாளர் மீரான் நம்பரை போட்டிருப்பேன். அவங்க நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஜிபே பண்ணுங்கள். நீங்கள் சென்னை மக்களாக இருந்தால் என் நம்பரில் கான்டாக்ட் பின்னாடி இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என் நம்பர் போட்டிருப்பேன். அதில் நீங்கள் தாராளமாக ஜிபே பண்ணுறதுனால பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எஸ்பி பட்டினம் மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் தாராளமாக கலந்து நீங்களும் உங்கள் கையால் சாப்பாடு கொடுத்து பரிமாறலாம். ரொம்ப மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்து பகிர்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூடியூபர்ஸ் நான் யூடியூப்பில் பண்ணணும்னு எனக்கு கிடையாதுங்க. நான் இது விழிப்புணர்வுக்கு தான் நான் பண்ணுறேன். ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லேயே என்கிட்ட கேட்குறாங்க, ஒரு சில பேர் என்கிட்ட ஃபோன்லேயே கேட்குறாங்க, என்னங்க போட்ட சட்டையே போட்டு நீங்கள் யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்ட்டு. நான் ஒவ்வொரு யூடியூபுக்கு ஒரு சட்டை எடுத்துனா நமக்கு முடியாதுங்க. நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு நான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாரம் என்னால் ஒரு சட்டை எடுக்க முடியாது. என் மனசு தான் பேசுகிறேன்னு தவிர, என் மனசு விட்டு பேசுகிறேன்னு தவிர, என் சட்டைக்காண்டி நீங்கள் பார்க்காதீங்க. நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், எப்படி பண்ணுறேன், ஸ்டைல் பண்ணுறேன், அதெல்லாம் தேவையில்லை. அங்கே விழிப்புணர்வுக்கு தான், உங்களுக்காண்டி தான் நான் அந்த யூடியூப்பில் உள்ள வீடியோவை நான் எடுத்து போடுறேன். அதே மாதிரி நீங்கள் வார வாரம்
இந்த எப்படி நாங்கள் இந்த மெடிக்கல் காலேஜ் இந்த வாரம் ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜில் ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு கொடுத்தோம். அடுத்த வாரம் வேற ஒரு அரசு மருத்துவமனையில் நம்ம சந்திப்போம். மீண்டும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷாஜகான்.